தி 48 லா ஆஃப் பவர் சீரீஸில் இப்போ நம்ம பார்க்குறது லா 2. நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ். அதாவது நண்பர்களை கண்மூடித்தனமாக நம்பாதே, எதிரிகளை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள். இந்த லாவில் இருக்க 2 பாயிண்ட்டையும் நான் பிரித்து உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நண்பர்களை கண்மூடித்தனமாக நம்பாதே. நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட சிரிக்கிறவன், நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவன், அவன் தான் எப்போவும் சேஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம நம்பிடுறோம். ஆனால் பவர், பொசிஷன்ஸ், க்ரோத் அப்படின்னு வந்துட்டா அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தான் நம்மளை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணும். நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து தான் கம்பேரிசன், சைலண்ட் காம்படிஷன்லாம் உங்களுக்கு பொறுமையாக ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓப்பனாக தெரியாது, ஆனால் அதுவே பெருசாக மாறி உங்களுக்கு டேஞ்சராக வரும்போது தான் உங்களுக்கு ரியாலிட்டியே புரியும். அதே நேரம் உனக்கு எதிரியாக நிற்கிறவன் உன்னை டிஃபீட் பண்ணணும்னு யோசிக்கிறத விட மேக்ஸிமம் டைம் அவனே ப்ரூவ் பண்ணணுன்னு தான் அதிகமான எஃபர்ட் போடுறான். அவன் கேர்ஃபுல்லாக பேசுவான், டிசிப்ளினாக பிஹேவ் பண்ணுவான், உங்கள் கிட்ட இருந்து ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். பிகாஸ் அவனை நல்லவனாக காட்டிக்க எப்பொழுதும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பான். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறேன். ஆஃபீஸில் நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சா அதிகமாக ஹர்ட் ஆகிறது ஃபஸ்ட்டு நம்ம கூடவே இருந்த ஃப்ரெண்டாக தான் இருக்கும். அவனுக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆள் ஃபஸ்ட்டு அவனாக தான் இருக்கும். நாமும் ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு தாட் அவன் மனசில் ஓடிட்டே இருக்கும். உங்களை பார்க்கும்போது, உங்களை பேசும்போதெல்லாம் அந்த தாட் ஆஃப் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் எனிமி இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த டைமுக்கு மட்டும் அந்த மாதிரி தாட் வந்துடும். ஆனால் அதுக்கு அடுத்தது இந்த டைம் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் டைம் நமக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்ட்டு ஃபுல் ஃபோக்கஸையும் அவன் நெக்ஸ்ட் ப்ரொமோஷனை பற்றி மட்டுமே அவன் திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவன் செயல்படுவான். இந்த லா என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லலை, உங்களோட எனிமீஸை நேசிக்கவும் சொல்லலை. யாராக இருந்தாலும் பிளைண்டாக நம்ப வேண்டான்னு தான் இந்த லா சொல்லுது. ஒரு ஷார்ட்டான சின்ன அட்வைஸ் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா கேட்டுக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் அவேர்னஸ் கண்டிப்பாக தேவைங்க, ஓகேவா? சரி, ஓகே. இந்த லாவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யாரையும் சந்தேகப்பட மாட்டீங்க. செகண்டு, யாராக இருந்தாலும் உன்னை அவ்வளவு ஈஸியாலாம் யூஸ் பண்ணிக்கவே முடியாது, சரியா? ஓகே, இப்போது செகண்டாக இருக்க பாயிண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ், எதிரிகளை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள். நம்ம வாழ்க்கையில் எதிரின்னு ஒருத்தன் இருந்தால் அவனை எப்படி அவாய்ட் பண்ணணும், இல்லைனா அவன் கூட எப்படிலாம் ஃபைட் பண்ணணுன்னு தான் நம்ம காலங்காலமாக ஃபாலோ பண்ணுறோம். என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆனால் இதெல்லாம் சொல்ல வர்றதே வேற. உங்கள் எதிரி தான் உங்களை ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு டூல். புரியல? இருங்க சொல்கிறேன். எதிரி உங்களை லைக் பண்ணவே மாட்டான், அதனால் அவன் பேசுகிறது சுகர் கோட்டடாக இருக்காது. அதாவது வாழைப்பழம் மாதிரிலாம் அவன் பேசவே மாட்டான். உங்கள் எதிரி உங்களை ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணுவான். லைக் உங்களோட வீக்னஸை பற்றி அவனுக்கு தெரியும், நீங்கள் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு அவனுக்கு தெரியும், உங்களோட கேர்லெஸ் மூவ் என்னன்னு அவனுக்கு கிளியராக தெரியும். இதெல்லாம் நீங்கள் எமோஷ்னலாக ஹர்ட் ஆகுதுன்னு அப்படின்னு எடுத்துக்காமல் உங்களை பற்றி டீப்பாக ரிசர்ச் பண்ணி உங்களோட மைனஸை ஃபைன் பண்ணுற ஒரு டூலாக அவனை யூஸ் பண்ணிக்க சொல்லுது இந்த லா. இப்படி நீங்கள் உங்கள் எனிமியை யூஸ் பண்ணால் அது உங்களோட க்ரோத்துக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு நல்ல ஸ்டார்ட்டப்பாக இருக்கும். இதுவே உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் உங்களை மேக்ஸிமம் ப்ரொடெக்ட் பண்ண மட்டும்தான் ட்ரை பண்ணுவான். அதனால் உண்மையை முழுசாக சொல்ல மாட்டான். ஆனால் எதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சில நேரத்தில் அவன் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். எதிரி உங்ககிட்ட என்ன பேசினான்றதை தனியாக இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போது உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்ல வர்றது கனெக்ட் ஆகும். ஆஃபீஸ் டிஸ்கஷனில் உங்கள் ஐடியாவுக்கு எதிரி கொஷின் கேட்குறான். லைக், இது ஒர்க் ஆகுமா, இதில் ரிஸ்க் இருக்கே அப்படின்னு உங்கள் ஐடியாவை ஸ்பாயில் பண்ணுவோம். கொஸ்டினுக்கு நீங்கள் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணால் அங்கேயே நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அந்த எனிமி கேட்குற கொஸ்டினை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவன் திரும்ப கொஸ்டின் கேட்டு சேம் டைம் சேம் ப்ராப்ளம் அகைன் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இதுவே அந்த கொஸ்டினை நீ ஒன்றை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண யூஸ் பண்ணினா நெக்ஸ்ட் லெவல் கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் அங்கே இருந்து தான் உங்களோட க்ரோத் ஸ்டார்ட் ஆகும். ஃபைனலாக இதெல்லாம் சொல்ல வர்றது, எதிரியை ட்ரஸ்ட் பண்ணுன்னு சொல்ல வரல, அவனை அழிக்கணும்னு சொல்ல வரல. உங்கள் எனிமியை அப்சர்வ் பண்ண,
அண்டு அவனை உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கோ. இதை புரிஞ்சுக்கிட்டா எதிரியும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் கிரீன் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த 48 லாஸில் இருக்க ஒவ்வொரு லாவும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக தான் இருக்கும். பட் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். புரியும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. நன்றி, மிக்க மகிழ்ச்சி, வணக்கம்.